நான் சொன்ன பைத்தியர்னா நான் என்ன சொன்னேன் பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சானு போட சொன்னேன் நான் என்ன கேட்கற கேள்வி பீஃப் பிரியாணி ஆகாது சொல்லிட்டு போன சொல்லிட்டு போலியா அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியர்னா நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீ எவனை பீஃப் கடையை நடத்தக்கூடாது, சைவ சாப்பாடையை விற்பனை செய் என்று தள்ளுவண்டி தம்பதியை மிரட்டிய பாஜக நிர்வாகி. தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தி வரும் தம்பதியை பாஜக நிர்வாகி மிரட்டிய வீடியோ சோசியல் மீடியாக்கள் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஊர் கட்டுப்பாட்டு இருப்பதால் பீஃப் கடை நடத்தக்கூடாது என்று மிரட்டியதாகவும் அவர்கள் சைவ சாப்பாடு விற்பனை செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாஜக நிர்வாகி தனது செயலுக்கு நியாயமும் தெரிவித்துள்ளார். கோவை உடையம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டி கடையை நடத்தி வருபவர்கள் ரவி அபிதா தம்பதி 3 சந்திப்பு பகுதியில் மாட்டிறைச்சி உணவு கடையை நடத்தி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பாஜக நிர்வாகி ஒருவர் பீஃப் பிரியாணி உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யக்கூடாது, கடை நடத்தக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இது ஊர் கட்டுப்பாடு என்றும் மிரட்ட இரு தரப்பினரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பதிவிட அந்த வீடியோ மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகியது. இதன் பின் ரவி அபிதா தம்பதியினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று முதலில் எங்களை மிரட்டினார். ஆனால் நாங்கள் அப்போது பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் சில நாட்களில் மீண்டும் வந்து அன்றே கடையை காலி செய்ய கூறினேனே, இன்னும் ஏன் கடை இங்கு இருக்கிறது என்று மிரட்டும் துணியில் பேசினார். இதனால் கடையில் உணவு சாப்பிட்டவர்களும் அச்சமடைந்தனர். 10 பேருடன் வந்து கடையை உடைத்திடுவேன் என்று கூறினார். இட்லி தோசை கடை வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் என்றும் பீஃப் கடை போடக்கூடாது என்றும் மிரட்டுகிறார்கள். எங்களுக்கு தெரிந்த தொழிலை தான் நாங்கள் செய்ய முடியும். அருகிலேயே சிக்கன் ரைஸ் மீன் கடைகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் இவர்களுக்கு பீஃப் என்றாலே மட்டும் கேவலம். இது ஆரோக்கியமான உணவு. இதனை கேவலமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. யாரையும் வற்புறுத்தி விற்பனை செய்யவில்லை. இது பீஃப் என்று சொல்லிதான் உணவினை விற்பனை செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அனைவரும் தெரிந்துதான் பீஃப் உணவை வாங்கி சாப்பிடுகின்றனர். அவர்களுடைய மிரட்டலில் நிம்மதி இழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் தள்ளுவண்டி உரிமையாளர்கள் மிரட்டியவரை பாஜக ஓபிசி அணியின் மாநக மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சுப்பிரமணி பேசுகையில், இங்கு பீஃப் கடை போடக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பீஃப் கடை போடக்கூடாது என்று கூறினேன். கோவில் பள்ளிகள் அருகில் பீஃப் கடை போடுவதுதான் பிரச்சனை. அங்கிருக்கும் மாமிச கடைகளை அகற்றவும் கூறியிருக்கிறோம். சைவ சாப்பாடு விற்பனை செய்தால் எந்த சிக்கலும் இல்லை என கூறியிருக்கிறார். எங்கு என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை ஊர் கட்டுப்பாடு என்று மற்றவர்கள் மிரட்டுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீ எவனை நீ முதல்ல நான் சொல்றேன் கேளு. இட்லி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் சொன்னேன். கடை போட வேணும் சொன்னேன். சரிங்கண்ணா, பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? பீஃப் ஆகாது, மீன் எடுக்க சொல்லுங்க. மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா. உங்களால என்னென்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாதுண்ணா.